வியானாவை ஜட்ஜா அனௌன்ஸ் பண்ணும்போது எதுக்கு விக்ரம் அந்த இடத்துல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா, இப்போ என்ன நீங்க ஜட்ஜா ஆக்குனீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து தீர்ப்பு சொல்லுவேன். ஜட்ஜுங்கிறது நடுநிலையா இருக்கணும். இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட்னா கிடையாது. அந்த ஒரு கோர்லயே வந்து வியானா வந்து தவறும் போது இவங்க பண்ணாங்கன்னா அது வந்து பையஸ்டா இருக்கும். அந்த பையஸ்டா நம்ம வந்து ப்ளே பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னதான் நம்ம நல்லா பண்ணாலும் அவங்க பையஸ்டா இருந்து தப்பானவங்களுக்கு தான் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க. அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவரோட உரிமை அது அந்த இடத்துல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுது. ஒரு நியாயத்துக்காக அந்த இடத்துல வந்து அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. செகண்ட் கம்ப்ளைண்ட் வந்து அவங்க எடுத்து வச்சது வந்து பாத்தீங்கன்னா, கேப்டன்சி டாஸ்க்ல வந்து ஆதரை எஃப்ஜே சொல்றல உட்கார்ந்து இருக்கும்போது எஃப்ஜே வந்து காலை பிடிச்சி வந்து விக்ரம் வந்து இழுத்தாரு. அந்த இடத்துல எப்படி சார் வந்து காலை பிடிச்சி இழுக்கலாம்? இது ஒரு டிஸ்கஷனாவே வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எடுக்கிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு டிஸ்கஷனா வரலையே. இப்போ ஒருத்தங்க வந்து ஷோல்டர்ல உட்கார்ந்து இருக்காங்க, அப்படி ஒருத்தங்க காலை பிடிச்சி இழுக்கும் போது மேல இருக்கிறவங்க கீழே விழுந்து மூஞ்சில அடிபட்டா என்ன ஆகுறது? அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். அது எப்படி பார்வதி கம்ருதீன் வந்து சாண்ட்ராவை வந்து ஒரு கார்ல இருந்து தள்ளி விட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலா தான் நான் இது பாக்குறேன். விக்ரம் பண்ணது இங்க தப்பு. ஃபர்ஸ்ட் விக்ரம் மேல வந்து வியானா வச்சது வந்து பாத்தீங்கன்னா வன்மம். ஆனா செகண்ட் அக்யூசேஷன் வந்து வியானா விக்ரம் மேல வச்சது வந்து வேலிட். ஆனா அதுக்கான சொல்யூஷன் வந்துச்சா? இல்ல. லாஸ்ட்ல வந்து கேட்பாரு, நான் விக்ரம்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்றேன்னா எல்லாரையும் நான் காமனா தான் பாக்குறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சரி நான் வந்து இந்த ஒரு மோனோ டைலாக் வந்து எடுத்து விட்டுருவாரு. பட் ஆஸ் அ ரிவ்யூவர், ஆஸ் அ பிக் பாஸ் ஃபேனா சாண்ட்ரா மேலயும் விக்ரம் மேலயும் சேதுனாக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இருக்கு. இது என்னோட ஒப்பீனியன்.